இட்லி. அதுக்கு தேவையானது வந்து 1 கப் ரவா, 1/2 கப் வந்து தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட் துருவல், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து பல்லாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், தேவையான எண்ணெய், நெய். அவ்வளோதான். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவை சேர்த்துக்கிறேன், அப்புறம் தயிர், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 20 to 30 minutes நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ வந்து இதுக்கு வேண்டியதெல்லாம் தாளிச்சுப்போம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கடுகு, கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம், இதெல்லாம் நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதான். இது ஆறினவுடனே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். தாளிச்சதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில். தேங்காவை போட்டுப்போம். கேரட் போட்டுப்போம். கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரவா இட்லிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இட்லி ஊற்றிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஸ்டவ்வும் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட வேண்டியது. 10 மினிட்ஸ் ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. சட்னி நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.